வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் படம் பார்ட் 3 படத்தை பற்றி இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி இப்போ வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ் படம் 3 வந்து நம்ம சிவாவோட ஒரு வேறு லெவல் ஃபன் எலமெண்ட்டோட இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஆரம்பிக்க போகிறதா இப்போ வேறு லெவல் அப்டேட் கிடச்சிருக்கு. இதனால் வந்து இந்த தமிழ் பட சீரீஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வேறு லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். தமிழ் படம் 1 வந்து இந்த படத்தை வந்து எல்லா படத்தையும் ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு மீம் மெட்டீரியலாக க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் அது ஆடியன்ஸ் தரப்புலேருந்து ஒரு வேறு லெவல் ரீச் கிடச்சோடனே தமிழ் படம் 2ன்னு எடுத்து ஒரு வேறு லெவல் கலெக்ஷனையும் அழுனாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த படத்தில் வந்து கதையே இல்லைனாலும் நிறையா வந்து ஃபார்மெட்லாம் எடுத்து அதை வேறு லெவலில் வச்சு செஞ்சுருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அதனால இப்போ வந்து இந்த பார்ட் 3யை பற்றி நான் போடுங்க எப்போல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாட்டெல்லாம் கேட்கல. அடுத்த வருஷம் வந்து வரப்போகிறதா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்மான நியூஸாகவே வந்துக்கிட்டு இருக்கு. அதனால எந்தெந்த படத்தெல்லாம் அவர் வந்து ட்ரோல் பண்ண போகிறாரு, ஏன்னா 2024லேருந்து 25 வரைக்கும் நிறையா மீம் மெட்டீரியல் படம்லாம் வந்திருக்கு. எந்தெந்த படத்தை அவர் ட்ரோல் பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கான ஒரு லிஸ்ட்டையும் எடுத்துருக்கோம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன படத்தெல்லாம் ட்ரோல் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, கோட் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து அப்பா மகன் சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் நிறையா வந்து ட்ரோல் மெட்டீரியலுக்கு கண்டென்ட்டாக இந்த படம் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து கங்குவா, ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் சூர்யாவோட கெரியரில் நல்ல படம்னு சொல்லி ரிலீஸ் ஆனால் இந்த படத்தை வேறு லெவல் ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாகுபலியே வச்சு ஓட்டியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3வது வந்து இந்தியன் 2 பரிதாபங்கள்லேருந்து நிறையா யூடியூப் சேனல் இந்த படத்தை ட்ரோல் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நம்மளோட தமிழ் படம் 3லேயும் இதை எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து தக் லைஃப் சொல்லவே தேவையில்ல. ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் குறிப்பாக நம்ம மணிரத்னம் அதே மாதிரி கமலஹாசனோட ரீயூனியன் மூலமாக இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் கிளம்பிச்சு. ஆனால் இந்த படத்தை பார்த்தோன்னே நிறையா பேருக்கு வந்து இரிட்டேட்டட் தான் வந்தது. அதனால் இவர் வந்து அந்த சைனீஸ் கெட்டப்லாம் போட்டு வேறு லெவல் ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது அண்ணாத்தை. நம்ம ரஜினிகாந்தோட ஒரு வேறு லெவல் மொரட்டு ஃப்ளாப்பான மூவின்னு சொல்லலாம். குறிப்பாக நம்ம சிவாவோட இயக்கத்தில் ஒரு சீரியலே இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த சீரியலில் வச்சும் ஒரு வேறு லெவல் சம்பவம் இருக்குது. அடுத்து பீஸ்ட் படம் வந்து ஃபேன்ஸ் தரப்புலேருந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாலும் அந்த படம் வந்து சரியாகவே போகலை. குறிப்பாக அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் அப்போலாம் ட்ரோல் ஆகிட்டு இருந்தது. அதனால் அதை பற்றியும் கண்டிப்பாக பேசுவார். டான் படத்தில் கதையே இல்லைனாலும் கிளைமேக்ஸ் மூலமாக அந்த படத்தை வந்து ஒரு வேறு லெவல் படமாக கொடுத்து ஹிட்டையும் கொடுத்துட்டாங்க. 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸையும் அச்சீவ் பண்ண வச்சாங்க. அதை பற்றி பேசுகிற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வலிமை படத்தை சொல்லவே தேவையில்ல. நம்ம ஏகேவோட ஒரு வேறு லெவல் ஃப்ளாப்பான மூவியாக இருக்குது. கேப்டன் படம் வந்து என்னடா இது இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட உதயநிதியே வந்து ட்ரோல் பண்ணியிருந்தார். அந்தளவுக்கு அந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் படமாக வந்து கொடுத்துருந்தாரு. குறிப்பாக சொல்லணுன்னா அந்த விஎஃப்எக்ஸ் எதுவுமே வந்து செட்டே ஆகலை. அந்த அளவுக்கு அந்த படம் வந்து இருந்தது. கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இப்போ வந்தீங்கன்னா நம்ம ஜிபியு, கோப்ரா, அப்புறம் துணிவு, கூலியை பற்றி சொல்ல தேவையில்ல. நம்மளோட லோகேஷ் கனகராஜ் இன்னும் அந்த இதை வந்து வெளியவே வரல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் ஃபேன்ஸ் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ரஜினிகாந்தை வச்சு ஒரு வேறு லெவல் மொரட்டு ஃபன்னான எலமெண்ட்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து அவரோட டீமை பற்றி வேறு லெவலில் வந்து பேச போகிறாரு. அந்த படத்தில் எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குறிப்பாக இத்தனை கண்டென்ட் நம்மளே வச்சுருக்கோம். இல்லை அந்த டேரக்டரும் அதே மாதிரி சிவாவும் என்ன மாதிரி பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழ் படம் பார்ட் 3 வந்தால் எந்த படத்துக்கு வந்து ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.